சர்வமங்கலம், ஆத்ம நமஸ்காரம், ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலிகையானது பெருநெறிஞ்சில்னு சொல்லக்கூடிய ஆணி நெறிஞ்சில். நெறிஞ்சிலில் மொத்தம் 3 வகை இருக்குது. சிறு நெறிஞ்சில், செப்பு நெறிஞ்சில், பெருநெறிஞ்சில்னு சொல்லக்கூடிய ஆணி நெறிஞ்சில். இதில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தண்ணி இது ஃபுல்லாகவே தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியை முதல்ல டிப் பண்ணிக்கலாம். உள்ள இப்படி ஊற வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் இப்படி ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே இருந்தது அப்படின்னாக்க தண்ணி விளக்கின மாதிரி மாறிக்கும். இது எதுக்காக இது பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. குறிப்பாக அந்த சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. இது சிறுநீர் பார்த்திங்க அப்படின்னாக்க சில நேரங்களில் நாற்றத்தோடு வெளியேறும், சிறுநீர் பாதையில் எரிச்சல் உண்டாகும். அந்த மாதிரி உபாதைகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாவர மூலிகை. இதில் அதிகமாக கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடம்புக்கு உண்டு. நல்ல உறக்கத்தை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இது சொல்லப்படுது. இது நம்ம கிராமம் சார்ந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காடுகளில் அது நிறையா இருக்குது. ஒரு தடவை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதை இப்படி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்க குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 15 முறை சிறுநீர் உடம்புலேருந்து வெளியேறும். அதாவது நாற்றம் இல்லாமல் பன்னீர் போலன்னு சொல்லுவோம். நம்ம தூய ஒயிட் வெள்ளை கலரில் எந்த விதமான உபாதையும் இல்லாத ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் சிறுநீர் வெளியேறும். கசடு இல்லாமல் நல்ல சிறுநீர் பெருக்கியாக இது இருக்குது. இது சிறுநீர் கற்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறவங்க இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாக்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விளக்கண மாதிரி மாறிடும். அதை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே காலையில் குடிச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதனுடைய வேரை அரைச்சி, வேர் கொஞ்சம் நிறைய எடுத்து அரைச்சி அதை காலையில் வெறும் வயிற்றில், ஏன் வெறும் வயிற்றில் அப்படின்னாக்கா நம்ம வெறும் வயிற்றில் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை ரத்தத்தில் கலக்கும். இதனுடைய வேரை நல்லா அரைச்சி மோரில் கொஞ்சம் சீரகம் போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த சிறுநீர் கற்களால் அவதிப்படுறவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பாருங்கள், சும்மா நம்ம கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சோம், எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா விளக்கணையை விட ரொம்ப கெட்டியான தன்மைக்கு வந்துடும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், எந்த விதமான வாடகை இருக்காது. இந்த சிறுநீர் கற்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வை இது கொடுக்கும். இது